Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது electrophilic substitution reactions of ethers. So etherல என்னென்ன electrophilic substitution reactions நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா halogenation, Friedel-Crafts reaction and nitration பார்க்க போறோம். So நம்ம வந்து ஒரு ஜென்ரலா ஒரு அரைல் அல்கில் ஈத்தர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட், இந்த பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த அல்காக்சி பார்ட் வந்து இந்த பென்சீன் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த உள்ள வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூவெண்டா இருக்கும். அதுவும் எதனால அப்படின்னா இந்த அல்காக்சி குரூப்னால. ஸோ இப்போ இந்த அல்காக்சி குரூப்ல ஆக்சிஜன்ல பார்த்தோம்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க உள்ள கொடுக்கும்போது ஒரு கார்பன்லையும் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், சுத்தி வரும், டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக காமிக்கும். நம்ம ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போடும்போது மைனஸ் சார்ஜ் எங்க போடுவோம், 2 ஆர்த்தோ பொசிஷன்லையும் ஒரு பேரா பொசிஷன்ல. ஸோ இங்க போடுவோம், இங்க போடுவோம், இங்க போடுவோம். ஸோ 2 ஆர்த்தோ ஒரு பேரா பொசிஷன்ல தான் நம்மளுக்கு எலக்ட்ரான் அதிகமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரெசோனன்ஸ் காமிக்கும். அதனால வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல தான் என்ன ஆகும், சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ அதனால தான் இதை நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இங்க பார்க்க போறது எல்லாமே அனிசோல் வச்சு பார்க்க போறோம். ஸோ அனிசோல் நம்மளுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும், பென்சீன் ரிங் OCH3. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஹாலஜினேஷன் பார்க்க போறோம், Friedel-Crafts ரியாக்ஷன் பார்க்க போறோம், நைட்ரேஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹாலஜினேஷன் பார்க்க. ஸோ ஹாலஜினேஷனை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஹாலஜனை பென்சீன் ரிங் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது புரோமினேஷன் பார்க்க போறோம். அப்ப புரோமினை நம்ம என்ன பண்ண போறோம், ரிங்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ அனிசோல் நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து அனிசோல் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த CH3க்கு பதிலாக எந்த அல்கில் குரூப் வேணாலும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புரோமின் இன் எத்தனோயிக் ஆசிட் இன் அசிட்டிக் ஆசிட். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அயன் 3 புரோமைட், அதாவது FeBr3 எல்லாம் நம்ம போட வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த OCH3 குரூப் இருக்கு இல்லையா, இந்த அல்காக்சி பார்ட்டை என்ன பண்ணும், இந்த Br2வை போலரைஸ் பண்றதுக்கு பென்சீன் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண தேவையில்ல, நம்ம எந்த ஒரு கேட்டலிஸ்டும் இந்த ரியாக்ஷனுக்கு போட வேண்டாம். சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் நம்மளுக்கு Br போய் சப்ஸ்டிடியூட் ஆக போகுது. அதனால நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும், ஒன்று ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட், இன்னொன்று பேரா சப்ஸ்டிடியூட்டட். ஸோ இதுல நம்ம மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு நம்ம எழுதணும். ஸோ எக்ஸாம்ல எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது ரைட் த மேஜர் ப்ராடக்ட்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம எழுதும் போதே இண்டிகேட் பண்ணி எழுதணும், எது மேஜர் எது வந்து மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு. சரியா? ஸோ இது வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டடு, இது வந்து பேரா சப்ஸ்டிடியூட்டட். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை எழுதும் போது மேஜர் ப்ராடக்ட்னு எழுதிடுங்க. ஸோ இப்போ இதை நம்ம பேர் எழுதுவோம், பேர் தெரியணும் நமக்கு. இது வந்து இது பேரா பொசிஷன்ல Br இருக்கு, அதனால பேரா புரோமோ, இந்த பார்ட் அனிசோல் பார்ட், அதனால பேரா புரோமோ அனிசோல். ஸோ இது அனிசோல். அப்ப இது என்னவா இருக்கணும், இது மைனர் ப்ராடக்ட், ஆர்த்தோ பொசிஷன்ல Br இருக்கு. ஸோ ஆர்த்தோ புரோமோ அனிசோல். சரியா? ஸோ புரோமினேஷன் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது செகண்ட் போவோம், Friedel-Crafts ரியாக்ஷன். Friedel-Crafts ரியாக்ஷன். ஸோ Friedel-Crafts நம்ம அனிசோல் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அல்கிலேஷனும் செய்யலாம் அல்லது அசைலேஷனும் செய்யலாம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த
இதை பொறுத்து சரியா ரியேஜென்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அசிட்டேஷனா அல்லது அல்கிலேஷனான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனிசோல் எடுத்துக்குவோம். OCH3 இதுல நான் வந்து மெத்தில் குளோரைட் போடுறேன். ஸோ அப்போ ஒரு அல்கில் ஹேலைடு போடுறேன். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து அல்கிலேஷன். ஏன்னா அல்கில் பார்ட்டை என்ன பண்ண போகுது போய் பென்சீன் ரிங்ல சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னாவே நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். ஸோ இந்த இடத்துல இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் கார்பன் டை சல்ஃபைடு ஆட் பண்ண போறோம். அப்போ அல்கிலேஷன் ஆஃப் அனிசோல் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் அண்ட் CS2. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷன் தான் நம்ம எழுத போறோம். ஸோ இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இதுலயும் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ எல்லா கார்பன்லயுமே ஹைட்ரஜன் இருக்கு. நம்ம ரிமூவ் பண்ண போற இடத்துக்கு மட்டும் காமிப்போம். என்ன ஆகும் இப்போ ஆர்த்தோ சப்ஸ்டிடியூவன்ட்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் HCl வெளியில போயிருக்கும். பேரா ப்ராடக்ட் காமிக்க போறேன்னா இந்த பேரா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனும் சிஎலும் என்னவா வெளியில போயிருக்கும் HCl வெளில போயிருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம CH3 போய் அட்டாச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆர்த்தோ ப்ராடக்ட் எழுதுவோம் OCH3. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் CH3 கிடைக்கும் பிளஸ் இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பேரா ப்ராடக்ட் ஃபார்ம். சரியா ஸோ எப்போதும் சொல்றது போல மேஜர் வந்து பேரா ப்ராடக்ட். ஸோ இது மேஜர் ப்ராடக்ட் இது மைனர் ப்ராடக்ட். இப்போ பேர் எழுதுவோம். ஸோ இது அனிசோல் நமக்கு தெரியும். இது ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது ஸ்ட்ரக்சர் வித் நேமோட படிங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து மேக்சிமம் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பேர் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேர் பார்த்தோன்னே நம்மளுக்கு இதுதான் வந்து காம்பவுண்ட் நம்மளுக்கு எழுத தெரியணும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து டொலியூன் C6H5CH3ன்றது டொலியூன். அதுல OCH3 அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பனா செகண்ட் கார்பன். அப்ப இது என்ன எழுதணும் 2-methoxy toluene. இங்க வரும்போது 4th பொசிஷன்ல இருக்கும். ஸோ 4-methoxy toluene. சரியா ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நான் அல்கில் பார்ட் போய் அட்டாச் ஆகுது அதனால இது அல்கிலேஷன். சரியா இப்போ நம்ம இதே ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அசிட்டைல் குளோரைடு எடுத்து செய்வோம். எப்படி வந்து மேல நம்ம ஹைட்ரஜனை மெத்தில் குரூப் வச்சு மாத்தணுமோ இந்த இடத்துல அசைல் குரூப் வச்சு மாத்த போறோம். ஸோ இங்க நம்ம எடுத்துக்கிறது அசிட்டைல் குளோரைடு CH3COCl. ஸோ இங்கேயும் நம்ம என்ன கொடுக்க போறோம் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு தான். இங்க CS2 கிடையாது கார்பன் டை சல்ஃபைடு கிடையாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அதே எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷன் ப்ராடக்ட் வரும். ஸோ ஆர்த்தோ சப்ஸ்டிடியூவன்ட்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் இந்த CLோட HCl வெளியில போயிடுது. இந்த COCH3 இந்த அசைல் பார்ட் இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும். பேரா ப்ராடக்ட் எழுதுறோம் அப்படின்னா பேரா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் CLோட சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஸோ இந்த COCH3 பேரா பொசிஷன்ல வந்து அட்டாச் ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எழுதும். இது OCH3 இங்க COCH3 ஆர்த்தோ. இப்போ நம்ம பேரா ப்ராடக்ட் அதே மாதிரி எழுதும். OCH3 பேரா பொசிஷன்ல COCH3. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் எதுவா இருக்கும் பேரா ப்ராடக்ட். ஸோ மேஜர் ப்ராடக்ட் இது மைனர் ப்ராடக்ட். இப்போ பேரை எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் அனிசோல். இது வந்து இந்த பார்ட் C6H5COCH3 அப்படின்றது அசிட்டோஃபீனான். ஸோ அப்போ அசிட்டோஃபீனான்ல
OCH3 methoxy group attach ஆயிருக்கு. ஸோ எத்தனாவது பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்போ நம்ம எழுதும்போது 2-methoxy acetophenone. இதை எழுதும்போது என்ன எழுதுவோம்? 4-methoxy acetophenone. சரியா? ஸோ ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணோம், அதனால இதுக்கு பேர் அல்கிலேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு அசைல் பார்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம், இதுக்கு பேரு அசிட்டிலேஷன் பேர். ஸோ எக்ஸாம்ல ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் அல்கிலேஷன் கேட்டா இது வச்சு எழுதணும், அசிட்டிலேஷன் கேட்டா இது வச்சு எழுதணும். சரியா? சரி, அடுத்தது மூணாவது நைட்ரேஷன். இப்போ நைட்ரேஷன் நம்ம என்ன செய்ய போறோம்? இதே அனிசோல் எடுத்து நைட்ரேட்டிங் ரியேஜென்ட்ஸ் போட போறோம். ஸோ நைட்ரேட்டிங் ரியேஜென்ட்ஸ்னா மிக்சர் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல என்ன ஆக போகுது? நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட் ஆக போகுது NO2 குரூப். OCH3 நம்ம இந்த இடத்துல ரியேஜென்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறோம்? கான்சென்ட்ரேட்டட் sulfuric acid and concentrated nitric acid. ஸோ நைட்ரேஷன் அப்படின்னாவே இந்த மிக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ப்ராடக்ட் ஆஸ் யூஸ்வல் ஆர்த்தோ அண்ட் பேரா. ஸோ ஆர்த்தோனா ஆர்த்தோல NO2 போக போகுது, பேரானா பேரால NO2 சப்ஸ்டியூட் ஆகும். OCH3 ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் இது பிளஸ் இது பேரா சப்ஸ்டிடியூட். So as usual major product வந்து para substituted, minor வந்து ortho substituted. இப்போ இதுக்கு பேரு நம்ம எழுதணும். இது அனிசோல். இங்க எழுதும்போது செகண்ட் பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதனால 2-nitro, மீதி பார்ட் அனிசோல், 2-nitro அனிசோல். இங்க எழுதும்போது 4-nitro அனிசோல். சரியா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர். அதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம அனிசோல் வந்து பார்த்திருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் போர்டுக்கு வருமா? கண்டிப்பா வரும். எல்லா வீடியோலயும் அதே தான் நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டிடியூவன்ட் தான். அதுல பேரா வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹாலஜினேஷன் செய்ய போறோம்னா புரோமின் கூட என்ன ரியேஜென்ட் போடணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் ஐடென்டிஃபை த ரியேஜென்ட் இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரம் திஸ் டு திஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, ரியேஜென்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம 10 ரியாக்ஷன்ஸ் படிச்சா கூட அந்த 10 ரியாக்ஷனும் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரியாக்டன்ட் தெரியணும், அது கூட எது ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது, சில சமயம் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு தடவை படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பின்னாடி அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்க அப்படின்னா இந்த பார்ட்ல இருந்து தானே நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க, இதை தாண்டி எங்கேயும் கேட்க போறது கிடையாது. ஸோ படிக்கிற கொஞ்சத்தையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அதுக்காக உட்காந்து மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது, ரிகலெக்ட் பண்ணினா போதும், நம்ம ஈஸியா வந்து அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்னா நம்ம கான்செப்ட்ஸ் வந்து புரியாம படிக்கவே கூடாது. நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எந்த இடத்துலயும் யூஸ் ஆகாது. ஸோ எந்த கான்செப்ட் படிச்சாலும் புரிஞ்சு படிங்க, உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.